ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ். நல்லா ஐஸில் உட்காந்துட்டு பேசுகிறேன். ഓക്കെ. ഷെജി എന്നോട് മലയാളത്തിൽ സംസാരിക്കണം എന്ന് പറഞ്ഞു. മലയാളത്തിൽ വീഡിയോ ചെയ്യണം എന്ന് എനിക്കിതുവരെ തോന്നിയില്ല, അതുകൊണ്ടാണ് ചെയ്യാത്തത് കേട്ടോ. ஓகே டியர், ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நான் நினச்சேன் அது எங்கேயாவது ஒரு சூப்பரான பிளேஸில் உட்காந்து பேசணும் அப்படின்னு. ஸோ இந்த ஐஸை பார்த்ததுமே ஐ தாட் ஓகே திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு டாக் அபவுட் அவர் டாபிக் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஜேர்னியில் இனிஷியல் டேஸில் உங்களுக்கு உங்கள் ட்வின் மேலே அன்பு வரும்போது நீங்கள் கொடுக்குற ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது உங்களோட ஆக்சுவல் ஃபார்ம் தான். ஆனால் நீங்கள் அதில் எல்லாம் வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸை ஆட் பண்ணி தான் உங்கள் லவ்வை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் இவ்வளோ லவ் பண்ணால் அவங்களும் எனக்கு திருப்பி லவ் கொடுக்கணும், நான் இவ்வளோ எதுவுமே பார்க்காம ஓவராக அவங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது என்னோடய லைஃப்பில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்து அவங்களுக்காக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைனா ஐ எம் ட்ரையிங் டு ப்ரூவ் மை வர்த் ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்ம லவ் ரொம்ப பியூராக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ், எதிர்பார்ப்புகளை நிறைய கொண்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணால் தான் உங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். லெட் மீ ஸ்டார்ட் வாக்கிங் ஸோ தட் உங்களுக்கு இந்த பிளேசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். உங்கள் இன்னர் சைல்டை நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இதே லவ்வை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக உங்கள் ட்வின் கூட என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன இதில் வரப்போகிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? யூ வில் பி இன் யுவர் ஓன் பவர். உங்களுக்கு உங்கள் ட்வின்னை வந்து இல்லைனாலும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஓன் பவரில் என்ஜாய் பண்ணி உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸில் இருப்பீங்க. அந்த டைமில் தான் வந்து உங்கள் ட்வின் உங்ககிட்ட வருவாங்க. பிகாஸ் உங்களோட சோல் அங்கே கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகும், தாங்க முடியாது. ஸ்லோலி உங்ககிட்ட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாமே வந்து நான் பல ட்வின் ஃப்ளேம் வீடியோஸில் பார்த்தது வந்து ஆல்வேஸ் பி இன் யோர் பவர், விட்டு கொடுக்காதீங்க, அங்கே வந்து டிட்டாச்சாக இருங்க, திரும்ப வந்து விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் அதில் எப்படி அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிட்டாச்சாக இருங்க, உங்கள் பவரில் இருங்க, விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுமா? லவ் பண்ணுங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அங்கே வந்து உங்கள் ட்வின் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஈகோவில் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் பயத்தோடு பிஹேவ் பண்ணாதீங்க, லவ் கொடுக்க பயப்படாதீங்க, அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணவும் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப ஓப்பனாக உங்களோட சோல் ஃபார்மில் இருந்தால் தான் அவங்களும் அந்த எனர்ஜியை அதே மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, த ட்வின் ஆல்வேஸ் மிரர்ஸ்னு. உங்கள் ஊன்ஸை மட்டும் கிடையாது, உங்களோட லவ்வை கூட அவங்க மிரர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? சூப்பராக லவ் பண்ணணும். அதாவது இன்செக்யூரிட்டிஸ் இல்லாமல் லவ் பண்ணணும். அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா பேசுங்க, அன்பை கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ அன்பை கொடுங்க. ஆனால் கொடுத்துட்டு பாரு பழைய மாதிரி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, குவைட் ஆகிட்டாங்க, இப்படி தான் எப்போதுமே இப்படி தான், நான் தான் பாடம் கற்றுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஹீல் ஆகாத நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு அவங்க பேசாமல் இருந்தாலும் 10 நாள் வரைக்கும் உங்களை ரீச் அவுட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே வலி வராமல் அவங்க அவேக்கனிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா டெஃபினெட்லி தட் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹவ் ஃபவுண்ட் டிவைன் லவ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற லவ் அவங்கள வந்து அப்படியே சோல்லேருந்து அவங்களோட எல்லா இன்செக்யூரிட்டிஸையும் எடுத்து வெளியில் போடுற அளவுக்கு அவங்கள கொண்டு போகும். அவங்கள தெரியாமல் அங்கே தான் அவங்க ஹீல் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனை, ஈகோ, திமிரு, இந்த வாழ்க்கையில் அட்டாச்சாக நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்லோலி அவங்கள விட்டு போக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? அவங்க சோல் அங்கே கால் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ பீயிங் இன் த ட்ரூ ஃபார்ம் ஆஃப் லவ் இஸ் வாட் இஸ் டிவைன் யூனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு திரும்ப வந்து பயந்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்தா அவங்க என்னை ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது, ஸ்டில் வி ஆர் நாட் ஹீல்டு. அதனால தான் நம்ம அப்படி நினைப்போம். அப்படி நினைக்காம ஐ வுட் சே ஓப்பனாக இருங்க, பயப்படாதீங்க.
உங்கள் ட்வின் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உங்கள் லவ்வை எடுத்துக்கிட்டு உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்த பர்சன் கிடையாதுங்க. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏன் நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் ஸ்லோலி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட ஹர்ட் பண்ணி உங்களை வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஸ்லோலி உங்களோட சோலை ரீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் டைம் எடுக்கும். எங்கேயுமே நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க இன்றைக்கி வந்து பேசுனாங்கன்னா ஹாப்பியாக அந்த லவ்வை கொடுங்க. அந்த நாளைக்கு வந்து அது கிடைக்கலையா, உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியுமே கண்டுக்காதீங்க. அவங்க அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் தான், அவங்க கிடையாது உங்களோட ஹோல் லைஃபு. நீங்கள் தான் உங்களோட லைஃபு. ஸோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் எப்போதுமே கஷ்டப்படுத்தாமல் கீப் இட் தேர். அது உங்கள் கூடவே இருக்கும். நான் நேற்று சொன்னது இதுதான். நம்ம மனசில் எல்லாம் என்ன தெரியுமா இருக்குது, லவ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டோடு வரணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்குது. லவ் பண்ணால் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் லிவிங் டுகெதராக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும், வேறு பீப்புளை சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் நான் சொல்லுவேன், அப்படி ஒரு லவ்ங்கிறது சொசைட்டி கண்டிஷன்டு லவ். இதெல்லாம் இருந்தாலும் அந்த பர்சன் உங்களால் லவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் சோல் லவ். அந்த சோல் லெவலில் ரீச் பண்ணும்போது நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன் ஆகும். பிகாஸ் தட் இஸ் வாட் அ சோல்ஸ் ப்ராப்பர் ஃபார்ம் இஸ். ஆனால் அதை நம்ம கண்டிஷனாக வைக்கக்கூடாது. அது கடவுள் நமக்கு தர கிஃப்டாக இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் அஸ் த பெர்மனெண்ட் யூனியன் இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ அந்த ஒரு பெர்மனெண்ட் யூனியன் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப வாக் பண்ணி போகணும். ஈஸி கிடையாது. யூ ஹாவ் டு பி இன் த ட்ரூ சோல் ஃபார்ம் ஃபார் லாங். எனக்கு இது ஏன் நான் சொன்னேன் தெரியுமா, என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. அங்கெல்லாம் நடுவில் ஈகோவில் யோசிக்கணுமா, இல்லை லவ் கொடுக்கணுமா, ஹர்ட் வருதே, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது தான் நான் வந்து திரும்ப ஏன் இங்கே என்ன தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு பாயிண்ட்டாக கிளியர் ஆகும். ஸோ எனக்கு என்னெல்லாம் கிளியர் ஆகுதோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். ஸோ அப்படி வந்து ஒரு பாயிண்ட் தான் இது. உண்மையான அன்பை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுங்க. தே டோன்ட் டிசர்வ் தட் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களோட சோல். அந்த ஒரு சோல் தான் உங்களோட லவ்வை டிசர்வே பண்ணுது. அண்ட் அந்த சோலோட லவ்வும் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க. அது பியூட்டிஃபுல்லான ஃபார்மில் உங்கள்கிட்ட திருப்பி வரும். வெயிட் பண்ணணும். பொறுமை இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எனக்கு அந்த லவ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் சோல் வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகலை. பீயிங் ஓப்பன் டு ரிசீவ் லவ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ட்வின்னை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. உங்கள் ட்வின்னு அங்கே இருக்கட்டும், நான் வந்து லவ்வை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கேன். ஸோ அது ட்வின் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். யார் கொடுத்தாலும்னா சும்மா ரோட்டில் போகிறவங்க கொடுத்தாங்க அப்படின்னு கிடையாது. தட் மீன்ஸ் இஃப் சம்படி இஸ் கனெக்டட் டு யுவர் சோல் அண்ட் அந்த பர்சன் தான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது டிவைனோட ஒரு பிளானாக இருந்துச்சுன்னா அதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸில் நம்ம போகணும். அப்படி போகும்போது தான் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து உங்கள் ட்வின்னே உங்களுக்கு லவ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது டோன்ட் திங்க் தட் இனிமேல் நான் ஐயோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் வந்து அவங்களோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸை யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கும் இந்த மொமெண்ட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்னோடய கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அங்கே நடுவில். அப்போ நான் நினச்சேன், வை ஷுட் ஐ சூஸ் மை ட்வின் அண்ட் கோயிங் டு பெயின் அகெயின். என் கண்டிஷன்ஸ் வந்து என்னை வந்து தடுக்குதே. ஸோ என் ட்வின் என்னை சூஸ் பண்ணலைன்னா திரும்ப என்னோடய வலி அதிகமாகுமே அப்படிங்கிற மாதிரி தாட் ஒரு டைமில் போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஐ ஷுட் நாட் திங்க் லைக் தட். அவங்க என்னை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது என்னோட இந்த ஜேர்னி. ஸோ அந்த சோல் லெவல் கனெக்டட் ஆகிட்டோம் அப்படின்னா மீதி கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணணுங்கிறது கடவுளோட ஒரு நிச்சயம். அதை நான் வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஐ எம் நாட் ட்ரையிங் டு ஃபோர்ஸ் எனி திங். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும். ஸ்லோலி அவங்களும் குவைட் ஆகிடுவாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த லவ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி அவங்களோட லவ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, அவங்க லவ் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, எவ்வளோ தான் நீங்கள் வந்து உங்கள் பவரில் இருந்தாலும் அந்த சோலோட லவ் வந்து உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கும்.
உங்கள் பவரில் இருக்கும்போது டெஃபினெட்லி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் சோல் புல்லிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சோல் புல்லிங்கையும் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த லவ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ கண்டிஷன்ஸ்னால அதை வந்து வேண்டான்னு வைக்காதீங்க. டோன்ட் திங்க் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஃபீல் தட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்கிட்ட வந்தால் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அவங்கள சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேர்னியை கண்டிஷன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேருமே கண்டிஷன்ஸை பிரேக் பண்ணி தான் அங்கே யூனியனில் வரணும். அதுக்கப்புறம் உங்கள் சோல் பவரில் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கடவுள் உங்களுக்கு ரைட்டான பாத்தை காட்டி கொடுப்பாரு. எப்போ வந்து அந்த யூனியன் அப்படின்லாம் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. தேர் கேன் பி மெனி ஸ்டேஜஸ் இன் யூனியன். பல இடத்துல நீங்கள் வந்து யுனைட் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் ஒரு கேப் கொடுத்து அந்த ஆன் அண்ட் ஆஃப் போய் இட் வில் டேக் சம் டைம், மேபி இயர்ஸ் இல்லை மந்த்ஸ், எனக்கு தெரியாது. பட் கீப் கோயிங், விட்டு கொடுக்காம கீப் கோயிங், அதுதான் நான் சொல்லுவேன். எங்கெல்லாம் பெயின் வருதோ அங்கெல்லாம் உங்கள் இன்னர் சைல்டோட என்ன பிரச்சனைன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட இன்னர் சைல்டு அங்கங்கே வெளியில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளியர் பண்ணிகிட்டே போங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.